வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூன் மாதம் 7ஆம் தேதி, வைகாசி மாதம் 25ஆம் தேதி. தமிழகத்தில் தீவிரமடைந்து வரும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. என்னதான் நடக்கிறது வானிலை நகர்வில்? பசிபிக் பெருங்கடல் லா நினோ, இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி. இரண்டுமே தற்போதைய நிலையில் எந்த நிலையில் இருக்கின்றது? இதனுடைய மாற்றங்கள் தென்மேற்கு பருவமழையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? தொடர் நிகழ்வாக, இடைநிகழ்வாக நீடிக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழகத்தில் எத்தனை நாட்களுக்கு அல்லது எத்தனை மாதங்களுக்கு, எத்தனை வாரங்களுக்கு என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு ஒரு பக்கம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கில் 60 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கொண்டிருக்கும், 55 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை கொண்டிருக்கும். இடைப்பட்ட பகுதியில் 5 டிகிரி அச்சக்கோட்டிற்கு சற்று வடக்கில், தெற்கு அச்சக்கோட்டிற்கு வடக்கில் நீடித்து தற்போதைய நிலையில் தென்மேற்கு பருவக்காற்றினை கட்டுக்குள் கொண்டு வந்து அது கேரளம் மற்றும் தமிழகம், தெற்கு உள் கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகள் மீது குவியப்படுத்தி மழை பொழிவை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பசிபிக் பெருங்கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் வானிலை நகர்வுகள் விரைவாக ஏற்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் நினோ இண்டெக்ஸ் 0.2 என்ற அளவிலும், ஐஓடி இண்டெக்ஸ் 0.2 என்ற அளவிலும் கிட்டத்தட்ட சமநிலையில் நீடிக்கிறது. அடுத்த கட்டமாக இந்தோனேசிய பகுதிகளில் தற்போதைய நிலையில் குறைவழுத்த பகுதிகள் ஏற்பட்டு அங்கங்கே நீடிக்கின்றன. இதே போல மழைப்பொழிவும் இந்த பகுதிகளில் நீடித்து வருகிறது. அதே நிலையில் தற்போதைய நிலையில் நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே வலு குறைந்து வருகிறது. அதாவது வளிமண்டல அழுத்தம் அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலையில் அந்த சுழற்சியானது 1010 HPA என்ற அளவில் வளிமண்டல அழுத்தம் உயர்ந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நெகட்டிவ் ஐஓடி நோக்கி வேகமாக இந்திய பெருங்கடல் வானிலை நகர்கிறது. அதே போல பசிபிக் பெருங்கடல் லா நினோ நோக்கி வேகமாக நகர்கிறது. சரி, தமிழகத்திற்கான மழை வாய்ப்பிற்கும் இந்த நிகழ்விற்கெல்லாம் என்ன தொடர்பு? தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளை மட்டும் கூற வேண்டியதுதானே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த 2 வானிலை நகர்வுகள் தான் தென்மேற்கு பருவமழையை இந்த ஆண்டு தமிழகத்தின் மீதும், கேரளாவின் மீதும், கர்நாடகாவின் மீதும், இதர மத்திய இந்திய பகுதிகள் மீதும் நிர்ணயிக்கப் போகிறது. தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. வலுவான மழைப்பொழிவை, நிறைவான மழைப்பொழிவை ஒரு பக்கம் ஏற்படுத்தி ஒரு பக்கம் சேதம் விளைவிக்கும் மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது விளக்கத்தின் வாயிலாக கேரளாவினுடைய வடக்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் பெரும் வெள்ளப்பெருக்கை சந்திக்கக்கூடிய சூழல் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ஏற்படக்கூடும். தமிழகத்திற்கான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், வடக்கு மாவட்டங்களுக்கும், வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் வலுவடைய போகிறது. பரம்பிக்குளம் ஆழியாறு அந்த நீர் இணைப்பு திட்டம் இந்த ஆண்டு வலுவடைய போகிறது. காவிரி டெல்டா பாசனம் மேம்பட போகிறது என்பது எனது உறுதியான முடிவும் நம்பிக்கையும் ஆகும். என்ற நிலையில் வானிலை நகர்வை அடுத்தடுத்து எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நெகட்டிவ் ஐஓடி நோக்கி முழுமையாக இன்னும் ஒரு சில வாரங்களில் முழுமையாக திரும்பக்கூடும். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் கர்நாடகம்
தெற்கு கர்நாடக பகுதிகள் மற்றும் மத்திய இந்திய பகுதிகள் மீது வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. மகாராஷ்டிரம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் மத்திய இதர வட இந்திய பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தி பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள்லாம் வரப்போகுது. தமிழகத்தை பொறுத்தவரை பாதுகாப்பான மழைப்பொழிவு, நிறைவான மழைப்பொழிவாக முடிவடையும். முல்லை பெரியாறாக இருக்கட்டும், பரம்பிக்குளம் ஆழியாறாக இருக்கட்டும், காவிரி டெல்டா பாசனமாக இருக்கட்டும், அனைத்தும் செழித்தோங்க போகிறது என்பதில் நிச்சயமான நம்பிக்கைகள் உண்டு. என்ற அளவில் நாம் தமிழகத்திற்கான மழை வாய்ப்புடன் தொடர்புடைய வானிலை நகர்வுகளை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டதன் வாயிலாக அந்த லா நினோ மற்றும் நெகட்டிவ் ஐஓடி சார்ந்த நகர்வுகளை நான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். எனவே இந்த 2 நகர்வுகள் தான் பருவமழையையும் இந்த இடையீட்டு நிகழ்வாகத்தான் தமிழகத்தில் தற்போது வெப்பச்சலன இடிமழை பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வெப்பச்சலன இடிமழை, இந்த நகர்வுகள் நிறைவடையும் போது வெப்பச்சலன இடிமழை வீழ்ச்சியடையும். பின்னர் பருவமழைக்கு ஏற்ப உள்நுழையும் காற்று, அதிகரிக்கும் வெப்பம், இதற்கேற்ப வெப்பச்சலன மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமடையும் என்ற அளவில் ஒரு 12ஆம் தேதி வரை இந்த இடையீட்டு நிகழ்வு, அதாவது அந்த தெற்கில் நிகழ்வும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தற்போது வலுவிழக்கிறது. அதாவது வளிமண்டல அழுத்தம் உயர்கிறது, வலுவிழக்கிறது. அந்த நிலையில் அது சமநிலை அடையும் வரை இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு வரும் 12ஆம் தேதி வரை அதிகபட்சமாக தமிழகத்தில் தீவிரத்துடன் காணப்படும். மற்ற நாட்களில் அது வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடரும் என்ற நிலைதான் மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் இந்த ஜூன் மாத இறுதி வாக்கில் இந்த மழைப்பொழிவு, அதாவது ஒரு 23, 24ஆம் தேதிக்கு பின்னர் மீண்டும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, கடலோர மாவட்டங்களுக்கும் எட்டும் மழைப்பொழிவு மீண்டும் ஏற்படக்கூடும் என்ற அளவில் வானிலை நகர்வினை எதிர்பார்க்கின்றோம். இது ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்லையும் இந்த மழைப்பொழிவு வழக்கத்தை விட கூடுதலான வெப்பச்சலன மழைப்பொழிவும், பருவமழையினால் உள்நுழையும் காற்று, பருவ காற்றினால் உள்நுழையும் காற்று, அதன் விளைவாக தமிழகத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படும் பருவமழையும் இந்த ஆண்டு கூடுதல் பரப்பில், கூடுதல் அளவில் கிடைக்கும் என்ற நிலையில் இன்றைக்கான மழை வாய்ப்புகளை பார்க்கலாம். இன்றைய நிலையை பொறுத்தவரை அது மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு சாதகமான வானிலை நகர்வாக இருக்கிறது. அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு இன்றைய நிலையில், இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை இரவு நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி வடக்கு மாவட்டங்களுக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும், வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், வட கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் வலுவான கனமழைக்கு இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கும் வலுவான மழைப்பொழிவு இருக்கின்றன. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம், நாமக்கல் ஏற்கனவே சொல்லியாச்சு. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகளாக உள்ளன. அதே போல் தெற்கு மத்திய மாவட்டங்களில் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து நிச்சயமாக இன்றைய நிலையில் அவ்வப்போது ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை, தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்ட பகுதிகளுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தென் கடைக்கோடி மாவட்டங்கள், அதாவது குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய நிலையில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் இன்று காலை நேரத்தில்
கடலோர பகுதிகளில் லேசானது முதல் சற்று மிதமான மழை பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கக்கூடும். இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கூட காற்றினுடைய வேக மாறுபாடுகள் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை முதலே மேகமூட்டமான வானிலை அமைப்பு தொடர்கிறது. அதே போல் வட கடலோர மாவட்டங்களில் விழுப்புரம், பாண்டிச்சேரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு, அதாவது கிழக்கு காற்றின் மூலமாகவும் தெற்கு காற்றின் மூலமாகவும் காற்று இணைப்புகள் நீடிப்பதன் காரணமாகவும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது அல்லது ஏற்படக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி வரையிலான கடலோர பகுதிகள், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் கடலோர பகுதிகளிலையும், அதே போல் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கேயும், ஒரு சில உள்பகுதிகளில் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேக போர்த்திய வானிலை அமைப்பு நீடிக்கிறது. ஆங்காங்கே தூறல் மற்றும் சாரல், ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு இன்று காலை நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதே நிலைதான் மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், வடக்கு பகுதிகளிலையும் இந்த மேகம் போர்த்திய அமைப்பு நீடிக்கிறது. குமரி, நெல்லை மாவட்டங்களை பொறுத்தவரை தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று காலை நேரத்தில் மழைப்பொழிவு இருக்கும். ஓரிரு இடத்துல உள்பகுதிகளில் குமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சாரல் தொடரும். இன்று காலை முற்பகல் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் தென் கரைக்கோடி மாவட்டங்களை பொறுத்தவரை, அது குமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை காற்றின் வேக மாறுபாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அதாவது தெற்கில் நிலவும் அந்த சுழற்சியினுடைய நகர்வு மற்றும் அதனுடைய வீழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை பொறுத்து காற்றினுடைய வேகம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். அந்த வகையில் மழை வாய்ப்புகள் அந்த 5 மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் நம் இந்த ஆகஸ்ட் மாத இறுதி வரையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வானிலையாகவும், தீவிர மழைப்பொழிவு நிச்சயமாக உண்டு. வழக்கத்தை விட கூடுதல் மழைப்பொழிவு வாய்ப்புகள் தமிழகத்தின் அநேக மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்கள் உட்பட நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. நிறைவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பகுதிக்கு ஒரு சில மாநிலங்களுக்கு அது சேதம் விளைவிக்கக்கூடிய மழைப்பொழிவாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அது ஒரு சாதகமான மழை வாய்ப்பாகவே அமையக்கூடும். ஏன்னா இங்கே வெள்ளப்பெருக்கிற்கு வாய்ப்புகள் ஏதும் இல்லை. அதே நேரத்தில் கேரளம், தெற்கு கர்நாடகம், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், இதர வட இந்திய மாநிலங்களிலையும் கூடுதல் மழைப்பொழிவு ஏற்பட போகிறது. நிச்சயமாக ஏற்பட போகிறது, அதில் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து மற்றும் ஒரு வானிலை விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.